லெனோவோ E4125 அப்படிங்கிற கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டால் செய்ய போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் எதுக்காக இவர் இப்போ ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னு. அதற்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லேப்டாப்பை பயன்படுத்தும் போது ஹேங் ஆகுது, ஸ்டக் ஆகுது, ஸ்லோவாக இருக்குது. இதற்காக தான் லேப்டாப்பில் ஓஎஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதே ப்ராப்ளம் உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் இருந்தது அப்படின்னா நீங்களுமே ஓஎஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நம்ம இப்போ ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும்? விண்டோஸ் 10ஓட ஐஎஸ்ஓ ஃபைலு, பூட்டிங் சாஃப்ட்வேரு, மினிமம் ஒரு 8 GB பென்ட்ரைவு, அனதர் ஒன் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். இதெல்லாமே நம்மக்கிட்ட இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஓஎஸை பென்ட்ரைவில் பூட்டிங் செய்யணும். எப்படி செய்வது நான் உங்களுக்கு தெளிவாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுக்குற தகவலை ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தனியாக இந்த வேலையை செய்யும்போது தப்பு இல்லாமல் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு பென்ட்ரைவை அனதர் ஒன் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பூட்டிங் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். நான் பயன்படுத்துகிற பூட்டிங் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ்ஸு. நான் மட்டும் கிடையாது, ஓஎஸ் இன்ஸ்டால் செய்கிற எல்லா சர்வீஸ் இன்ஜினியருமே இந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் ஓஎஸை பென்ட்ரைவுக்கு பூட்டிங் பண்ணுவாங்க. ரூஃபஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். எல்லா ஆப்ஷன்லையும் போய் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் எந்தெந்த ஆப்ஷனை மாற்ற சொல்கிறேனோ அதை மட்டும் பண்ணுங்கள். டிவைஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் இன்செர்ட் பண்ண பென்ட்ரைவோட நேம் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பூட் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே கடைசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய விண்டோஸ் 10ஓட ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுடைய ஐஎஸ்ஓ ஃபைலோட நேம் காமிக்கும். அடுத்ததாக பார்ட்டிஷன் சீம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஹார்டிஸ்கோட பார்ட்டிஷன் சீம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 பார்ட்டிஷன் சீம் கொடுத்துருப்பாங்க, எம்பிஆர், ஜிபிடின்னு. உங்களோட பார்ட்டிஷன் சீம் எம்பிஆராக இருந்தால் எம்பிஆர் கொடுக்கணும், ஜிபிடிஆர் இருந்தால் ஜிபிடி கொடுக்கணும். எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்கள் மை கம்ப்யூட்டர் ஐகான் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு புதிய விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்டிஸ்கோட நேம் எல்லாமே காமிக்கும். உங்களுடைய ஹார்டிஸ்கோட நேம் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. அடுத்ததாக வேல்யூம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்டிஷன் ஸ்டைல் ஜிபிடியா எம்பிஆரான்னு காமிக்கும். ஜிபிடி காமிக்குது. அப்போ நான் ஜிபிடி செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எம்பிஆர் காமிச்சதுன்னா எம்பிஆர் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். உங்களுடைய பென்ட்ரைவை நான் ஃபார்மேட் பண்ணட்டுமா வேணாமான்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்து ஃபார்மேட் பண்ண சொல்லிடுங்க. எப்போவுமே இந்த பூட்டிங் வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி பென்ட்ரைவில் எந்தாவது டேட்டா இருந்துச்சுன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே பூட்டிங் பண்ணுறப்போ ஃபார்மேட் பண்ணிட்டு தான் பூட்டிங் பண்ணும். அதனால் டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுட்டு இந்த பூட்டிங் வேலையை செய்ய பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் கொடுத்து எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓஎஸோட ஃபைல் எல்லாமே பென்ட்ரைவுக்கு இந்த மாதிரி காப்பி ஆகும். 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 100% ஆகி முடித்ததுக்கப்புறமா திஸ் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். திஸ் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறமா பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணி எந்த லேப்டாப்புக்கு நம்ம ஓஎஸ் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த லேப்டாப்போட யூஎஸ்பி போர்ட்டில் பென்ட்ரைவை இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லேப்டாப்பை ஆன் பண்ணுங்கள். லேப்டாப்பை ஆன் பண்ண உடனே அந்த லேப்டாப்போட பூட் மெனு கீ எதுவோ அதை கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பென்ட்ரைவோட நேம் காமிக்கும். அந்த பென்ட்ரைவோட நேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும்.
ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்மக்கிட்ட கேட்கும். அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம சரியான ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்கும். உதாரணத்துக்கு என்ன மாதிரியான லாங்குவேஜ் தேவைப்படுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்மக்கிட்ட கேட்கும். நமக்கு என்ன மாதிரியான லாங்குவேஜ் தேவைப்படும், பெரும்பாலும் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் இங்கிலீஷ் தான் பயன்படுத்துவோம், இங்கிலீஷ் கொடுப்போம். இந்த மாதிரியான சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் நம்மக்கிட்ட கேட்கும். அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்முடைய ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய லேப்டாப்போ டெஸ்க்டாப்பையோ யூஸ் பண்ணுங்கள். முன்பு இருந்தது போல் ஹேங் ஆகாது, ஸ்லோவாக இருக்காது, ஸ்டக் ஆகாது. எப்பவும் போல் நார்மலாக புது லேப்டாப் மாதிரியே உங்களுக்கு என்ன ஆகுனா லேப்டாப் திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா கஸ்டமர்ஸுக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன். ஹேங் ஆகிற கஸ்டமர்ஸுக்கு, ஸ்லோவாக இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு, ஸ்டக் ஆகிற கஸ்டமர்ஸ்க்கெலாம் பண்ணி கொடுத்துருக்குறேன். 100% ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இந்த ப்ராப்ளம் சரியாக இருக்குது. இப்போ என்னுடைய லேப்டாப்லேயும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. நான் இதே தான் பண்ணினேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேப்டாப் ரொம்ப வேகமாக செயல்படுது, ஸ்டக் ஆகிறதில்ல, ஹேங் ஆகிறதில்ல. இந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதே ப்ராப்ளம் உங்கள் லேப்டாப்பில் இருந்தது அப்படின்னா நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே ஓஎஸை ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, பூட்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, என்ன பென்ட்ரைவ் வாங்குறது, எப்படி ஓஎஸை பென்ட்ரைவில் பூட் பண்ணுறது, பூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து பூட் மெனு கீயை கண்டுபிடிச்சி ப்ரெஸ் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விதமான டவுட்டுக்கு நீங்கள் எப்போ வேணால் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு 24 hours வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் தான். எப்போ வேணாலும் என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து நீங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க, லேப்டாப்பையோ டெஸ்க்டாப்பையோ நான் கொரியர் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணுங்கள். நான் மினிமம் சார்ஜஸில் தான் எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.